வணக்கம். நான் ஷைலஜா மாதவன். இன்னைக்கு நான் சொல்ல போற நடனம் வந்து தெய்வ வழிபாட்டுல வந்தது. அதாவது ரிச்சுவல் டான்சிங்னு சொல்லுவாங்க. இது வந்து மகுடாட்டம், அலாய்ஸ், கணியன் குத்து. மகுடம்ன்ற தோல்கருவியை உபயோகிச்சு ஆடுறதுனால மகுடாட்டம்ன்ற பேர் வந்துச்சு. இந்த மகுடம் வந்து உச்சம், மந்தம்னு 2 தோல்கருவி இருக்கு. இது 2 தான் வந்து இது நாள் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இதுல வேற எந்த மாற்றுதலும் இல்லை. அவங்களோட பிராக்டிஸுமே பாருங்க, ரொம்ப ஹெவியான பிராக்டிஸ், மிருதங்க மாதிரி இருக்கும். அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்க அந்த டான்ஸுக்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட் கொடுப்பாங்க. இத பத்தி நான் என் புக்ல வந்து இன்னும் எலாபரேட்டா எழுதியிருக்கேன். 2வது பேர் காரணம் தெய்வ கன்னியர்கள்னு அந்த இனத்தவர்கள் அவங்க கூப்பிடுறாங்க. அந்த இனத்தவர்கள்னால ஆடப்படுறதுனால அது வந்து கணியன் கூத்துன்னு சொல்றாங்க. இவங்க டவுன் சவுத், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர்ல இருக்காங்க, சிவகாசியில இருக்காங்க. இந்த கணியன் கூத்து வந்து கொடை நடக்கிற இடத்துல எல்லாம் இவங்க வருஷத்துல ஒரு தடவை தாங்க ஆடுறாங்க. முன்னெல்லாம் இவங்க கோயில் குடைகள்ல மட்டும்தான் ஆடிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப சமூக விழிப்புணர்வுக்காக பல இடங்கள்ல அவங்க கருத்துக்களை சொல்லி அற்புதமான நடனத்தை செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க மிருதங்கம் வாசிக்கிற அளவுக்கு இவங்க உச்சமும் மந்தமும் சூப்பரா வாசிப்பாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு. டான்ஸ்ஃபார்ம் பாத்தீங்கன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆனது. அதுக்கு ஆன ஹிஸ்டரி நமக்கு தெரியல. நிறைய கோயில்ல எல்லாம் கூட ஒரு சில இடத்துல இருக்கு. ஏர்லி நாயக்காஸ்வாங்க அந்த காலத்துல இருந்து இவங்க வந்து இந்த கணியன் கூத்து ஆடி வந்திருக்காங்க. இந்த டான்ஸ பார்த்தோம்னா அன்னவின்னு ஒரு மாஸ்டர் இருப்பாரு. அந்த மாஸ்டருக்கு தாளத்துக்காக பாட்டை எடுத்து கொடுப்பாரு ஒருத்தர். இன்னொருத்த 2 பேர் வந்து மகுடம் வாசிப்பாங்க, அதாவது உச்சம் அண்ட் மந்தம் வாசிப்பாங்க. அப்புறம் 2 பேரு ஆடுவாங்க. அந்த டான்ஸ் ஆட்டத்தோட உச்சம் என்னன்னா ஜென்ஸ் வந்து லேடிஸ் வேஷம் போட்டு ஆடுவாங்க. டான்ஸ் பாத்தீங்கன்னா கணியன் கூத்துல வந்து எந்த வித அடல்ட்ரேஷனுமே இல்லைங்க. ஒரு சில நடனங்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மத்த இன்ஸ்ட்ருமெண்ட், மத்த வே ஆஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. அதோட ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. ஆனா இந்த கணியன் ஆடுறவங்க மட்டும் இன்னும் அந்த உச்சம் மந்தம் மட்டும் வச்சு ஆடிட்டு வர்றதுனால இந்த டான்ஸ் இஸ் as pure as any other dance in the world for the past 300 years. அதனால இந்த மாதிரி கலையை நம்ம வளர்ப்போம், அதோட ஒரிஜினாலிட்டியோடய நம்ம வளர்க்கணும்னு நான் விரும்புறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.